Praise the Lord. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த செஷனுக்குள்ள உங்களை வரவேற்கின்றேன். நாம் இதுவரை ஆண்டவருடைய கிருபையினால we have completed 11 sessions. This is the 12th session and we are going to look at 2 more sessions. கர்த்தர் இதுவரை நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். The principle of stewardship, உக்கிரானத்துவம் என்ற கோட்பாடு, அதை நன்றாக நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தசம பாகம் என்ற கோட்பாடை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கொடுத்தல் என்ற கோட்பாடை நாம் ஆரம்பித்து அதிலே 2 செஷன்ஸை நம்ம எடுத்துக்கொண்டோம். and this session is also going to be on giving 7 results of being generous. நீங்கள் உதாரத்துவமாக இருக்கிறதுனாலே உண்டாகிற 7 ஆசீர்வாதங்கள், கொடுப்பதனால் உண்டாகும் 7 ஆசீர்வாதங்கள். See, generosity is one of the virtues of God. தேவன் உதாரத்துவம் உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் உதாரத்துவமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்க பாருங்க, சபையிலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பட்டியலிடும் பொழுது அவன் உதாரத்துவ தன்மை, அவன் உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். உபசரிப்பிலே அவன் தேறி இருக்க வேண்டும். He should be someone who is generous, who is given to hospitality. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தால் முதல் சில வசனங்கள் ஒரு சபையிலே மூப்பனாக இருக்கிறவனுக்குரிய தகுதியை வாசிக்கிறோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் சபையிலே மூப்பர், குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும். See, the உபசரிப்பு is one of the qualities of a church leader. Generosity is God's character and God wants us to also be generous. கஞ்சனாக இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் கூடாது. தேவன் உதாரத்துவம் உடையவர். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதை மல்டிப்ளை பண்ணாரு. ஆனா போதுமான அளவு மட்டும் மல்டிப்ளை பண்ணல. மீதியான துணிக்கைகளை கூடைகளிலே வாருகிறதற்கு ஆண்டவர் கொடுத்தார். Look at the generosity of God. கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் கொடுத்தாலும் போதாதே என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் எண்ணம் அப்பம் தான். அந்த மீன் கூட அவங்களுக்கு எண்ணம் வரல. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு மீனையும் கொடுத்தார். நான் சொல்றது புரியுதா? அவர்களுக்கு அப்பத்தையும் கொடுத்தார், மீனையும் கொடுத்தார். If you like it in our modern language, non-vegetarian food கொடுத்தார். ஆமென். ஏதோ ஒரு பேசிக்கா கொஞ்சம் அப்படி கொடுத்து அனுப்பல. காஞ்சி போன ரொட்டியை கொடுத்து அனுப்பல. ஜெனரஸ். இங்க பாருங்க, நமக்கு 2 கிட்னிஸ் இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷனுடைய அந்த கிட்னி 50% ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணா கூட man can survive. Half kidney is enough actually, but God has put 2 kidneys. அதனாலதான் கிட்னி டொனேஷன், ஒருவர் இன்னொருத்தருக்கு கிட்னி டொனேட் பண்ண முடிகிறது. See the generosity of God. ஒவ்வொருத்தருடைய ஒரு நார்மல் ஹெல்த்ல உள்ள ஒரு பர்சனுக்கு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா பிளட் இருக்கிறதா. See, God has put more blood. நமக்கு ஒரு கண்ணு போதும், but God has given us 2. 2 காதுகள் தேவையில்லை. ஒரு காது இருந்தா கூட போதும், we can survive. But ஆண்டவர் நமக்கு
2 காதுகளை கொடுத்திருக்கிறார், 2 கண்களை கொடுத்திருக்கிறார், 2 கிட்னிஸ் கொடுத்திருக்கிறார், 2 liters of blood எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறார். அந்த ஜெனராசிட்டி நமக்குள்ள இருக்கணும். அந்த உபசரிக்கிற தன்மை, பிறரை கன்சிடர் பண்ணுகிற ஒரு ஆட்டிடியூடு, அதுதான் டிசைபிளுக்குரிய காரியம். அதாவது தன்னை விட பிறனை மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஜெனராசிட்டி, அந்த கிவிங் இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 4ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Philippians chapter 2 verse 4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. Only a giving person, only a generous person can look at the needs of others. இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை. 5ஆம் வசனம், let the mind of Christ be in you. What is the mind of Christ? Considering others. அதற்காகத்தான் இயேசு உயிரையே கொடுத்தார். அதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அவருக்கு இருந்ததான மகிமையை, மேன்மையை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் மனுஷ ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். That is what you read in Philippians chapter 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில இடத்துல போகும் பொழுது அந்த பாத்ரூம்ல அந்த சோப் இருக்கும் இல்லையா, that tells me they are hot condition. அதாவது சில டைம் 2-3 கலர் சோப் இருக்கும், அதை 3ஐயும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல நுரத்தள்ளி இருக்கும், அதுல கிளீனா இருக்காது, அதுல சில முடிகள் இருக்கும். அதாவது ஒரு கெஸ்ட் வர்றாங்க, ஒரு புது சோப்பு வாங்கி வைப்போம். அதாவது கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்கள கேர் பண்ணுவோங்கிற மைண்ட் அது இருந்துச்சுனாலே இதெல்லாம் தானா வந்துடும். I tell my staff, I tell my Bihar leaders, நம்ம டீம்ஸ் எல்லாம் வரும் பொழுது, make sure that you take care of them. இங்க நான் சொல்லுவேன் என்னுடைய ஸ்டாஃப் டீமுக்கு, யார் வந்தாலும் லஞ்ச் டைம் வந்தா ப்ளீஸ் ஆஸ்க் them if they had lunch, otherwise just buy lunch and give them. நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறதால பசியோடு ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தவங்க சாப்பாடு டைம்ல வந்து சாப்பாடு இல்லாம பசியோடு போகக்கூடாது, யாரா இருந்தாலும். நான் சொல்றது புரியுதா? Just take care of everybody who comes into our contact. Ask them if they want coffee. Ask them if they want something to eat. If they are tired, put some snacks before them. இத எப்பொழுதுமே நான் ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்றேன். Sometimes our guys miss it and I get very upset because they don't represent me well. They don't represent God well. நான் சொல்றது புரியுதா? உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட make sure that you take care of them. Amen. நமக்கு இருக்கோ இல்லையோ, when guest comes, please do take care. One of the characteristics of God is generosity. Likewise, I believe God wants us to, as individuals and as a church, to be filled with generosity and be generous. We should be even generous, the church, to the community that we live. நம் வாழுகிற சமுதாயத்தில் மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்காக, அந்த சமுதாயத்தில் வாழ்கிறவர்களுக்காக, சர்ச்சுடைய பிலீவர்ஸ்க்காக மட்டும் அல்ல, வெளியில உள்ள மக்களுக்காக. I was so glad last Christmas we were able to give saris and bed sheets to 190 widows. In fact, more than 190. நாங்க I think we had that many, but then அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. Next week we were able to bless 200 plus widows, and we can see smile in their face. ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொன்னார். பட் பைபிள்ல ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். Be generous. நீங்க இந்த மொய் கொடுக்குறீங்க தெரியுமா? Let me talk about that. இந்த மொய் கொடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பொதுவா நம்முடைய கலாச்சாரம் தெரியுமா, அந்த மொய் எழுதும் பொழுது எவ்வளவு கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சிருப்போம் ஒரு புக்கில்.
அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வரும்போது அந்த மொய் புக்கை எடுத்து எவ்வளவு அவன் கொடுத்தான்னு பாரு. பிரியமானவர்களே, அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க என்பதை வைத்து அல்ல, உங்களுக்கு இருக்கிற ஜெனராசிட்டியை வைத்து, அவர்களுடைய தேவைகளை புரிந்து, ஒரு கம்பேஷனேட்டா, ஒரு கேரிங்கா, ஒரு லவ்விங்கா, ஒரு ஜெனரஸா, உதாரத்துவமா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு தேவை இருக்கோ, உங்களால எவ்வளவு ஃபேத்ல ரீச் அவுட் பண்ண முடியுமோ, be a blessing. சொல்றது புரியுதா? ஒரு பணக்கார வீட்டுக்கு போனா நம்ம கஷ்டப்படுறவங்களா இருந்தா கூட அப்படியே எப்படியாவது போய் கொடுக்குறது ஏன் தெரியுமா? இமேஜுக்காக. நல்ல பணக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால கொடுக்கவே முடியலன்னா, நீங்க ஒரு கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு நீங்க போய் சாப்பிட்டு கூட வந்துருங்க. நீங்க மொய் எழுதுனா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு கஷ்டப்படுறவனா இருந்தா எப்படியாவது நீங்க உங்க கஷ்டத்தோட கஷ்டமா, அவனுடைய கஷ்டம் பெருசா இருக்கும் இல்லையா? அந்த வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணணும்னா bless them. சொல்றது புரியுதா? ஆமேன். அந்த தேவைகளுக்கு ஏற்ற விதத்துல, இல்லைன்னா நான் சம்டைம்ஸ் கேட்பேன், என்ன தேவை என்று கேட்டு அதற்காக ஜெபிக்கிறதற்காக கேட்கறது. ஆனா ஏதாவது ஒன்று ரெண்டு பிராக்டிக்கலா செய்ய முடியும்னா செஞ்சிடுறது. Let us be helpful to fellow human beings. Let us make the world that we live a little better, at least for people who are in contact with us. அதே போல ரோட்ல வந்து ஏழையா இருந்து பிழைப்புக்காக ரோட்ல நின்று வியாபாரம் பண்றாங்க தெரியுமா? அதாவது எனார்மஸா பிரைஸ் சொல்லி உங்களை ஏமாத்தணுங்கிற மாதிரி அவங்க நிக்கிறாங்கன்னா அது வேற. You don't want that to happen. ஆனா பிழைப்புக்காக ரோட்ல ஒரு ஏழை விதவை உட்கார்ந்து இருக்குது, ஒரு பிள்ளையோட உட்கார்ந்து இருக்குது, ஒரு வியாபாரம் பண்ணதுன்னா அவங்க கிட்ட போய் ரொம்ப பார்கெயின் பண்ணாதீங்க. சொல்றது புரியுதா? இட்ஸ் ஓகே, bless them. சம்டைம்ஸ் அந்த ஒரு வாட் யூ கால் பொருள் ஒரு 50 ரூபானா அதை நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு பரவாயில்லம்மா மீதி இருக்கட்டும்மா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்களேன். யூ வில் புட் ஸ்மைல் இன் த ஃபேஸ். இந்த ஏடிஎம் அந்த மிஷினில் நான் சம்டைம்ஸ் போய் எடுக்கும்போது அங்கே இருக்கிறதான அந்த செக்யூரிட்டி கார்டை பார்ப்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப பாவம் போல இருக்கும், வயசானவராக இருப்பார், அந்த குளிரில் தாங்க முடியாமல் ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு போத்திக்கிட்டு கஷ்டத்தோடு அங்கே இருக்கிறத நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது அதாவது அந்த ஐயா அந்த வயசில் வேலை செய்யணுமா அப்படி பேச்சு கொடுத்து, ஐயா நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களே பிள்ளைங்க எப்படின்னு அவங்க கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லலை, ஒரு பிளஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டிங் இருந்தா கொடுத்துட்டு வரலாமே. You know what I mean? Learn to bless people. அதே போல அந்த கார் பார்க்ல கார் நிறுத்திட்டு அல்லது மோட்டார் பைக் நிறுத்திட்டு நீங்க அதை எடுக்க போகும் பொழுது, சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அங்க வெயில்ல அப்படி நின்றுட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த செக்யூரிட்டி கார்டு. ஜஸ்ட் bless them. நான் சொல்றது புரியுதா? இதுல ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவா இருந்த ஒரு நபர் யாருன்னா பாஸ்டர் யேசுதாஸ், மதுராந்தகம் பாஸ்டர் யேசுதாஸ். ஒரிசாக்கு வந்திருந்தாரு. அவர் பாக்கெட்ல எப்பயுமே கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு, தாராளமா கொடுத்துருவாரு. எப்படியும் யாராவது காசுன்னு கேட்டுட்டாங்கன்னா, கஷ்டப்படுறாங்கன்னா, அவர் பாதையில பார்த்துட்டாருன்னா அவரு போய் ஒரு 100 200 500 அவங்க கையில வச்சுட்டு, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டுமா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த கார் பார்க்ல அவர் காரை எடுக்கும் பொழுது, இந்த கார் பார்க்ல அந்த செக்யூரிட்டிக்கு அவர் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. 50 100 ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் பேச்சு கொடுத்தாருன்னா சம்டைம்ஸ் 200 300 கூட கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். அதாவது அப்படி கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் ஆண்டி ஆக போறதில்லை. இங்க கூட எங்க ஆபீஸ்க்கு அவர் வரும் பொழுது எப்பயுமே அவர் வெறுங்கையோட நான் வந்ததை பார்த்ததே கிடையாது. மிக்சர் வாங்கிட்டு வருவாரு, அவரு ஒரு 10 இளநியை வாங்கிட்டு வருவாரு, ஒரு 10 தர்பூசணியை வாங்கிட்டு வருவாரு. அதாவது அந்த ஜெனரஸ் பர்சனுக்கு வந்து அந்த வெறுங்கையா போகிறது அது என்னமோ ஒரு ஆக்வர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனா அவங்கள பிளஸ் பண்ற மாதிரி அங்க உள்ள பிள்ளைகளை நினைச்சிட்டு போங்க. பை சம்திங் ஃபார் தெம்.
இதுவரை எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு முறை தான் மோகன்சி அண்ணன் வந்திருக்கிறாங்க. நானும் கூப்பிட்டதில்லைன்னு வைங்களேன். என்ன பிஸி பர்சன், உடனே வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு தொந்தரவு பண்ணுறதில்ல. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. பிகாஸ் he is busy and I know how he fights for time. நிறைய பப்ளிக் காமன் பிளாட்ஃபார்ம் மீட்டிங்ஸில் இருப்போம். and I see his schedule and I don't pressurize him. எங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்து ஒரு அந்த வாடகை இடம் தான் நல்லா ரெனோவேட் பண்ணோம். அதை ரெனோவேட் பண்ணுறவங்க கேட்டாங்க, யார் இதை திறக்க வரப்போகிறது? மோகன் அண்ணன் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட் மோகன் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க, உங்களுக்குன்னா வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், இல்லை நான் மோகன்சி அண்ணனை கூப்பிட போகிறதில்ல, நான் ஃபஸ்ட் மோகனை கூப்பிட போகிறதில்ல. அப்போ யாரை கூட போகிறீங்க, யாரை கூட போகிறீங்க? நான் சொன்னேன், நம்ம இருக்கிறது வாடகை இடம், அதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் அதுக்காக நம்ம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். அப்போ யார் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் பாஸ்டர் அப்படின்னு அந்த பிரதர் ரெனோவேட் பண்ணுற ஒரு இன்ஜினியரை கேட்டார். நான் சொன்னேன், நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வாடகைக்கு எடுத்த இடத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரெனோவேட் பண்ணோம். அதை ரெனோவேட் பண்ண டைமில் அதை முடிக்கும் பொழுது சர்ச்சில் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். யார் யாரெல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல், அந்த கார்பெண்டர், அந்த வாட் எவர் ஒர்க் செஞ்சவங்களோ ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுருந்தோம். அவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்கள ஆனர் பண்ணோம் மார்னிங்கு. அப்புறம் இந்த ஆஃபீஸில் வெளியில் வைக்க போகிற அந்த சின்ன ஒரு பிளாக்கு, டெடிக்கேட்டட் அண்ட் ஓப்பன்டுன்னு ஒரு இது போனதுமா சின்ன ஒரு இது இன்றைக்கு வெளியில் இருக்குது எங்கள் ஆஃபீஸ் வெளியில். அதை நான் கையில் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டியிருந்தோம். அதை கட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேயே சர்ச்சிலேயே அதை பண்ணிட்டோம். ஈவினிங் சண்டே ஈவினிங் நீங்கள்லாம் பாருங்கள் இந்த இடத்துல சொல்லிட்டு சர்ச்சை ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். பிலீவர்ஸுக்கு எதிரில் ஒரு பந்தல் போட்டிருந்தோம். அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். எல்லோரும் ஆஃபீஸை டூர் மாதிரி காட்டினோம். திஸ் வாஸ் அபவுட் 6-7 years ago. யாரை நம்ம கூப்பிட்டேன் யாருக்குமே தெரியாது. சர்ச்சிலேயே வயசான ஒரு அம்மா, எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி ஸ்டாஃப் ராஜன், அவங்க பாட்டி, அவங்க தான் ஓல்டஸ்ட் பிலீவர். நான் அவங்ககிட்ட கூட முன்னாடி சொல்லலை. அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணும் போது பேடில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், நம்ம சபையில் எல்டர்லி பர்சன் பாலம்மா, நம்ம ஸ்டாஃப் ராஜனுடைய பாட்டி, நீங்கள் தயவுசெய்து வாங்க, நீங்கள் இந்த ரிப்பன் கட் பண்ணுங்க. அண்ட் ஷீ இஸ் a widow. But doesn't matter. And she came and cut the ribbon. So that is how we did. சரி, இப்படி இந்த ஆஃபீஸ்க்கு யாருமே வரல, இந்த சீனியர் லீடர்ஸ். although I work with them very closely. ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் செமினார் இங்கே நடக்குது. அதை குறித்து அண்ணன் கேள்விப்பட்டு அந்த செமினாருக்கு நானும் வர்றேன்னு சொன்னாங்க. கடைசி காலத்து குறித்து ஒரு செமினார் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு லீடர் டீச் பண்ணார் இந்த இடத்துல. ஸோ அண்ணன் வர்றேன்னு சொன்னாங்க. அண்ணன் வர்றேன்னு சொன்னதுனால அது ஈவினிங் ஒரு 2 to 6 அந்த ஒரு செஷன். அதுக்காக அண்ணன் பாஸ்டர் மோகன் சர்ச்சில் ஒரு மார்னிங் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வரலாம் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. வீடு பக்கத்தில் தானே இருக்கிறதுனால, அண்ணே நீங்கள் இது வரைக்கும் வீட்டுக்கு வந்ததில்லை, ஆஃபீஸ்க்கு வந்ததில்லை, வரதுனால ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணே ஒரு டீ குடிச்சிட்டு போங்க வீட்டில் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாங்க. அண்ணன் வரும்பொழுது பாருங்க, பயங்கர பிஸியான ஷெட்யூல். அதுக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங்கு, காலையில் ஒரு மீட்டிங்கு, இன்னொரு மீட்டிங்கு, 5 மீட்டிங் ப்ரீவியஸ் நைட்ல இருந்து. ஆனால் கொஞ்சம் அவங்க டைம் எடுத்து அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் என்னோட 2 பிள்ளைகளுக்கு வாங்கியிருக்கிறாங்க. வந்த உடனே பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு அண்ணனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டார். இருப்பாங்க அப்படின்னு. இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு அண்ணன் வந்த உடனே பிள்ளைங்க இருப்பாங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. இருக்காங்க அண்ணேன்னு சொன்னேன். பிள்ளைங்களை பார்த்த உடனே என் டாட்டருக்கு ஒரு வாட்சு, என் சன்னுக்கு ஒரு வாட்ச். See, அந்த thought of wanting to be a blessing when I go and want to be generous, அந்த attitude நான் whether you go to a house, அதனால பழம் வாங்கிட்டு போகிறது, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறது, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது நம்முடைய ஊரில் பழக்கம் இல்லையா? that is a good thing. Generosity. அப்போஸ்தலர் 20:35 Jesus said, it is
more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று இயேசு சொன்னார். Blessedness and giving is closely linked. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா, பாக்கியவானா இருக்கணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டும். In other words, happiness and generosity is closely linked. Giving is the essence of Christianity. A life of giving is intricate in Christianity. And Jesus is the ultimate giver. He gave his own life. And Father God gave his only Son. Not all givers of money are necessarily givers. கொடுக்கிற எல்லாரும் கொடுத்தவர்கள் கிடையாது. நல்ல கவனிங்க. கொடுக்கும்போது அதை ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக அதை கொஞ்சம் கொடுத்து வாங்குகிறது போல இருக்கும். அனனியா அவன் கொடுக்கிறவன் அல்ல, வாங்குகிறவன், எடுக்கிறவன். சவுல் எடுக்கிறவன். கான்ட்ராஸ்ட் பாருங்க. Saul and David. David was a giver. Saul was a taker. Ananias was a taker. Barnabas was a giver. Acts 4 and Acts 5. Rebecca was a giver. ஈசாக்குக்கு மணவாட்டியாக வரப்போகிறவள். கடைசி காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியாக எடுத்துக்கொள்ள போகிற சபையும் அப்படித்தான். கொடுக்கிறவள் தான் மணவாட்டி ஆவாளோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. கொடுக்கிறவள் ரெபேக்கா, அவள் தான் ஈசாக்குக்கு மணவாட்டி. பரம மணவாளனாகிய இயேசுவுக்கு, பரம ஈசாக்குக்கு மணவாட்டியாக வரப்போகிற சபை கொடுக்கிற சபையாக இருக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம், சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவுகிறார். இவர்களோ கழுவுவதற்கு தயங்குகிறார்கள். சீஷர்கள் கொடுக்க வேண்டும். Give your service. Don't withhold your service from people. True humility is not withholding service from another person. பரலோகத்திலே உனக்கு அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு மத்தேயு 19 ஒரு ரிச் யங் ரூலருக்கு சொன்னார். பரலோகத்திலே பொக்கிஷம் அதிகமாக இருக்கிறதற்கு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Now 7 results of being generous. உதாரத்துவமாக இருக்கிறதுனாலே, கொடுப்பதனாலே உண்டாகும் 7 நன்மைகள். நம்பர் 1, கொடுத்தல் தேவ சாயல் அல்லது தேவ சுபாவத்தை நமது இருதயத்திலே ஏற்படுத்துகிறது. It leaves an imprint of God's likeness character in our heart. God's nature is giving. John 3:16, God so loved the world that he gave. God so loved the world that he gave. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? தன் குமாரனாகிய இயேசுவை தந்தருளி. Love always gives. And God's nature is giving. அழுத்தத்திலே கொடுப்பது அல்ல, manipulationல கொடுப்பது அல்ல, but really giving from a generous heart. You cannot love without giving, although you can give without loving. அன்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பீர்கள். கொடுக்கிற எல்லாருக்கும் அன்பு இருக்கு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்பு உள்ளவர்கள் உண்மையாக கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். It leaves an imprint of God's likeness character in our heart. தேவ சாயல், தேவ சுபாவத்தை நமது இருதயத்தில் ஏற்படுத்துகிறது கொடுக்கிற தன்மை. Number 2, it gets you closer to God. Giving, கொடுத்தல் உங்களை தேவனிடம் கிட்டி சேர்க்கிறது. மத்தேயு 6:21, where your treasure is, there your heart is. ஆண்டவருடைய காரியத்திற்காக, ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவன் பக்கம் போகிறது. நான் எப்பொழுதுமே சொல்லுகிறது உண்டு, ஆத்ம பாரம் இல்லாதவர்களுக்கு சொல்லுகிறது. மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்கிறதை குறித்து சவால் வைக்கும் பொழுது சொல்லுகிறது. ஆத்ம பாரம் வேணுமா? ஒன்று இன்ஃபர்மேஷன், தகவல். நெகேமியாவுக்கு தகவல் வந்தது, மோசேக்கு தகவல் வந்தது, இயேசுவுக்கு தகவல் வந்தது. திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருக்கம் வந்தது, பாரம் வந்தது. சமாரியன் அந்த
எருசலேமிலிருந்து இருந்து எரிகோ போகிற வழியிலே ஒருத்தன் பாதிக்கப்பட்டவனை அந்த இடத்துல நல்ல சமாரியன் பார்த்து மனதுருக்கம் கொண்டான். இன்ஃபர்மேஷன், அப்புறம் இம்பார்ட்டேஷன், தேவ சமூகத்துல தேவ மக்களோடு பழகும் பொழுது வரும். மூன்றாவது இன்வால்வ்மெண்ட், நீங்க ஈடுபடுங்க. தாவீதை போல ஃபீல்டுக்குள்ள போயிருங்க, உங்களுக்கு பாரம் வரும். அங்கே கொக்கரிக்கிற கோலியாத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், பிசாசனுடைய அட்டகாசங்களை பார்ப்பீர்கள், வைராக்கியத்தோடு எழும்புவீர்கள். இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டேஷன், இன்வால்வ்மெண்ட். நாலாவது ஒன்று சொல்லுவேன், இன்வெஸ்ட்மெண்ட். அதிலே Matthew 6:21, where your treasure is, there your heart is. உங்களுக்கு பாரம் இல்லையா? வட இந்தியாவை குறித்து ஒரு பெரிய ஒரு தொகையை ட்ரெஷர் நீங்க கவுண்ட் பண்ணுகிறத அனுப்பி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாரம் வரும். Where your treasure is, there your heart is. Where are you putting your treasure? When we give to God, our heart gets closer to God. Jesus never raised funds. He raised disciples, yet so much of his teaching was on giving, because Jesus knows it is important for discipleship. Jesus knew that men and women need to learn about money, and putting your money, your treasure, for God and his purpose draws you closer to God and his purpose. கொடுக்கிறதுனால உண்டாகிற நன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவது, தேவனிடமே உங்களை கிட்டி சேர்க்கிறது, தேவனுடைய நோக்கத்திற்கு நேராக உங்களை சேர்க்கிறது, தேவனுடைய இருதயம் இருக்கிற காரியங்களுக்கு நேராக உங்கள் இருதயத்தை அது ஈர்க்கிறது. மூன்றாவது, giving helps me to just not love things too much. கொடுத்தல் என்னை பொருட்கள் மேல் உள்ள நாட்டத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. மெட்டீரியலிசம், the antidote for materialism, the antidote for greed is giving. Give away things that you don't need regularly. உங்க வீடை சுத்தம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத காரியம், உங்களை விட அதிகமாக தேவை உள்ள நபர் யாராவது இருந்தா, why don't you just give it away? It is nice to have nice things, but just don't love them so much. Love God. Amen. Material things வேண்டாம். We are living in a materialistic world. We want to accumulate things. We want this for that comfort. We want that for this comfort. We want gadgets. We want latest gadgets. Constant. We want to upgrade. We want greed. Giving helps me to just not love things too much. கொடுக்கிற பழக்கம். Giving is the only antidote for materialism. It just brings the balance. பணம் நம்ம கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பணத்தின் இடத்துல நாம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிடித்தமில்லை. மத்தேயு 19. ரிச் யங் ரூலரை குறித்து ஜஸ்ட் லிட்டில் while ago சொன்னேன். எல்லாவற்றையும் விட்டு இன்னும் என்ன செய்யணும்னு கேட்டான். விற்று ஏழைகளுக்கு கொடு. லவோதிக்கேயா சபையை குறித்து வாசிக்கும் பொழுது, you are rich but you are yet poor. It is possible to have so much and worth so little in the sight of God. ஒரு பில்லியனர் அமெரிக்காவில், பல கோடிக்கு அதிபதி, சபைக்கு வந்தார், விசுவாசியாக கொஞ்ச நாள் இருந்தார். ஒரு நாள் பாஸ்டரை அழைச்சார். என்னுடைய சொத்து சுதந்திரத்தில் நீங்க பார்க்கணும்னு சொல்லி கூட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டி போயிட்டு அவரு பாஸ்டர் கிட்ட ஒரு உயரமான இடத்துல நிக்க வச்சு, பாஸ்டர் இந்த சைடு நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த இடம் வரைக்கும் என்னுடைய சொத்து தான். பாஸ்டர் தலையாட்டினாரு. இந்த பக்கம் திருப்பி, பாஸ்டர் இந்த தூரம் வரைக்கும் என்னுடைய சொத்து தான். ஓகே, இந்த பக்கம், அப்புறம் அதே போல பின்பக்கம், எல்லா பக்கமும் திருப்பி காட்டினார். பாஸ்டர் is a good spiritual man. He asked him, brother, how much you have in this direction? மேல காட்டி, how much you have in this direction? அவர் திருதிருன்னு முடிச்சாராம். நான் சொல்றது புரியுதா? You cannot take your treasure when you go back. சாகும் பொழுது நீங்க கொண்டு போக முடியாது. ஆனால் what you give for poor, what you give for others.
திருப்பி கொடுக்காதவர்கள்ட்ட நீங்க கொடுக்கும் பொழுது. லூக்கா 14 வாங்க. லூக்கா 14. Come to Luke chapter 14. லூக்கா 14 அதிகாரம். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த காரியம். 13ஆம் வசனம். லூக்கா 14. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. when you take care of people, when you give, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். So God is saying, when you give for people, don't give only for people who will give you back. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும். You will receive it in eternity. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில பணியாற்றுகிற ஒரு நபர் அதே பணியாற்றுகிற துறையில ஒரு ஆக்டிவாக ஊழியமும் செய்கிறார். வேறு யாரும் இல்லை, சினிமா துறையில நாட்டப்பட்டிருக்கிற, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற, ஆனா கிளீன் ஹேண்ட், கிளீன் மேன், காட்லி மேன், பிரதர் பிரபு சாலமன். 17 ஆண்டுகளாக அவர்கள் நடுவிலே ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அநேகர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் திருமணம், இஸ் சன்ஸ் வெட்டிங். அந்த திருமணத்தில் பத்திரிக்கை வைக்க வந்த அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த காரியம் டீப்லி டச்ட் மை ஹார்ட். பிரதர், பார்க்குறவங்களெல்லாம் வர சொல்றீங்க போல இருக்குது. சிஸ்டர் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஒய்ஃப். பாஸ்டர், பார்க்குறவங்களெல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலியாக வாங்கன்னு சொல்கிறாரு, நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரில, சாப்பாடெல்லாம் கரெக்டாக சொன்னாரான்னு தெரில அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், பிரதர், எனக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு திருமண விருந்துக்கு யார் வர்றாங்க, இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, முக்கியமான ஆளுங்களாம் வருவாங்க, ரைட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அங்கே பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் ரியலாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னன்னு கேட்டேன். பிரதர், ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு ஒரு 400 குருடர்கள், கண்ணு தெரியாத குருடர்கள், அவர்களுக்கு நல்ல இலை சாப்பாடு போட்டு நல்ல விருந்து பண்ணேன். அதுதான் ஆக்சுவலாக எனக்கு வெட்டிங் விருந்து. அவங்களை சந்தோஷப்படுத்தினேன். அவங்களுக்கு நாங்கள் குடும்பமாக சர்வ் பண்ணோம், சாப்பாடு கொடுத்தோம். அண்ட் தட் மேட் மீ ரியலி ஹாப்பி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கான விருந்தோம்பலுங்கிறது முடிஞ்சிருச்சு பிரதர். அன்றைக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தான். பிள்ளைகள் திருமணத்தில் இணைகிறார்கள், தேவப்பிரசனத்தில் வெட்டிங் செரமனி, அதில் நான் ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க பார்க்குறேன். இந்த விருந்து விஷயத்தில் சரி பார்த்தாச்சு, அது ஆர்டர் கொடுத்தாச்சு. I liked the way he did his தனியாக அந்த கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு 400 பிளைண்ட் பீப்புளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டார் தெரியுமா? ஐ said, பிரதர், ஆண்டவர் இதை பார்த்து புன்முறுவல் கொள்கிறார். நான் இது வரைக்கும் யாரும் இப்படி செய்யறதை கேள்விப்பட்டதில்லை. பியூட்டிஃபுல். ஆமேன். இங்க பாருங்க, நீ விருந்து பண்ணும்போது லூக்கா 14:13 ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அடிக்கடி மோகன் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் டைம்ல, நீங்க ஒரு 10 ஏழைகளுக்கு நீங்க கொடுங்க, உங்களுக்கே துணி வாங்குறதே நீங்க பழக்கமா வச்சிருக்கிறீங்க. டூ தட். பண்டிகை நாட்கள்ல அடிக்கடி நீங்கள் இதை செய்யுங்க. ஏழைகளை நினைத்துக் கொள்ளுங்க. Be generous. Let the church be generous, caring for people in the society, the needy people. Amen. Number 3, giving helps me to just love, not things too much. Giving helps me to break free from greed and materialism in my life. We are living in an age of marketing. People sell products to us.
We buy products that we don't want. நமக்கு வேண்டாத பொருட்களை எத்தனை சேகரிக்கிறோம்? Sometimes we buy products we don't want, products we don't like. We buy just to prove something to someone whom we don't like. சொல்றது புரியுதா? அதாவது நமக்கு தேவையே இல்லை, நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஆனா யாரோ ஒருத்தரை எரிச்சல் விட்டுறதுக்காக வாங்குவோம் தெரியுமா? People, come on, இதெல்லாம் விட்டு விடுதலை பெறுவோம். What a pathetic value. But yet I see people having that kind of value. The tithingங்கிற principle இருக்கு தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? It is actually to learn to put God first when it comes to finance. உபாகமம் 14:23. உபாகமம். Every principle that God has put in place is for a reason. புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதற்கு? It is given for a reason. It is to honor God with your income. உபாகமம் 14:23. தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. 22ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா 12 தசமபாகத்தை பிரித்து. சி, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா வேளைகளிலும் பயந்திருக்க பழகும்படிக்கு. அது புதிய ஏற்பாட்டில் வேண்டாமா? அது the purpose of tithing is to teach you to put God first and honor him and to respect him and to revere him. நாலாவது, கொடுப்பதனாலே உண்டாகும் நன்மை. Giving intensifies my faith. கொடுத்தல் எனது விசுவாசத்தை அதிகரிக்கிறது. தசமபாக விஷயத்தில் மல்கியா 3:10 சொல்லியிருக்கிறது, கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு என்னை சோதித்து பாரு. வேற எங்கேயும் சோதித்து பார்க்க சொல்லல. நீ எனக்கு இந்த கனத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ஆனர் பண்ணி பாரு, நான் உன்னை எப்படி பிளஸ் பண்றேன்னு. If you want to prove that there is God, then there is a way to do it. எனக்கு இந்த faith giving என்ற ஒரு காரியத்தை நான் மிஷன்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். and we have been doing that for years in our church. விசுவாச ஈகை. ஒரு முறை இந்த விசுவாச ஈகை குறித்து எவ்வளோ சொல்லி கொடுத்தோன்னு அவருக்கு புரியல. ஒருத்தர் ஒரு கவரை எடுத்து மிஷன்ஸ் காணிக்க மேலே, இதில் நீங்கள் திறக்கும் பொழுது எவ்வளவு இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் மிஷன்ஸ்க்காக. திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. விசுவாச காணிக்கை என்று நான் சொன்னதை சரியா புரிஞ்சு கொள்ளாம one person did that. இல்லாத காரியத்தை சில வேளையில் நாம் விசுவாசிக்கிறது எனக்கு வேண்டும் என்று பெற்றுக்கொள்வதற்கு, அதுபோல கொடுக்கிறதற்காக விசுவாசித்து பெற்றுக்கொண்டு கொடுக்க முடியுமா என்ற காரியத்தை சேலஞ்ச் பண்ணி நிறைய பேர் அமேசிங் ஸ்டோரிஸ். I can tell hundreds of stories of missions giving, how people have pledged and seen an increase in, அதாவது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறதற்காக ஆண்டவர் என்கிட்ட இல்லை, ஆனா ஆண்டவர்கிட்ட பெற்று எனக்கு வேண்டும் என்றால் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேனே, ஊழியத்திற்காக அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நான் பழகலாமே, கொடுக்கிறதற்கு விசுவாசித்து பழகலாமே என்ற சேலஞ்ச் கொடுக்கும் பொழுது many people tried and they saw how God provided to fulfill their pledge. Giving increases your faith. Certainly it has done to me. நானே 3 levels of faith என்ற காரியத்தை உங்களுக்கு the last sessionல உங்களுக்கு God willing I will share that. Next sessionல the principle of sowing, 4வது principle சொல்லிட்டு அதற்கு பிறகு லாஸ்ட் செஷன்ல I will talk about, நான் உங்களோடு கூட 3 kinds of faith, விசுவாசத்தின் வித்தியாசமான நிலைகளை உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். 5வதாக, giving allows me to make an eternal investment.
கொடுத்தல் என்னை நித்திய முதலீடு செய்ய உதவுகிறது. ஒரு கல்லறையிலே இப்படியாக எழுதப்பட்டிருந்தது. There was a quote in a grave. What I spent, I lost. What I possessed, I left for others. What I gave away remained with me. Beautiful quote. I'll read it in English again. It was written in a grave stone. கல்லறையிலே எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். What I spent, I lost. What I possessed, left with others. What I gave away remained with me. நித்தியத்திற்கு என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. நான் செலவழித்தது இழந்து போனது. நான் சொத்து சேர்த்து வைத்தது பிறருக்காக விட்டு போனது. நான் கொடுத்தது என்னோடு கூட நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். What a true statement. You cannot take it with you. நீ போகும்போது கொண்டு போக முடியாது. But you can send it ahead of you through your giving, eternal investment. You can't take anything with you when you die if you are not careful. The government will take it or the bank will take it. Don't invest in the world. The world is coming to an end. Please people of God, இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது இவன் ஊழியத்திற்காக இவன் காசு கேட்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. You give to anyone. You give to any ministry. You give to any poor. But what I'm saying is the Bible talks about giving, and giving is a good discipline. It's a good virtue. Invest in people who are going there. Amen. ஊழியத்திற்காக உங்களுக்கு சிநேகிதர்களை நித்தியத்தில் சம்பாதிக்கும்படி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 6, ஆறாவதாக, giving causes me to receive more than I give. கொடுத்தல் நான் கொடுத்ததை விட அதிகம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. Law of nature. இது இயற்கையின் விதி. We always get more than what we have sown. A generous man himself will be blessed. உதார குணமுள்ளவன் அவனே ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:25. One American president said, no man is honored for what he received. Men will be honored for what they give. நான் என்னுடைய சொந்த குடும்பத்திற்கு, கூட பிறந்தவர்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் செய்திருக்கிறேன். என் தாயாருக்கு என்னால் இயன்ற அளவு நான் செய்து வருகிறேன். குடும்பத்திலே கஷ்டத்திலே இருக்கிறவர்களுக்கு என்னால் இயன்ற மட்டும், தேவை உள்ளவர்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் செய்திருக்கிறேன். என்னுடைய வைஃப் ஜெஸ்ஸியினுடைய பெற்றோர் அவர்களுக்கு நான் செய்திருக்கிறேன். பிரியமானவர்களே, let me say something here. Learn to honor your parents. வயதான பெற்றோரை நீங்கள் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் விடாதீங்க. வேற வழியே இல்லாத நிர்பந்தமான very very in a slim situation where there was no other way. But every effort you take to take care of parents yourself. உங்களை வளர்த்த பெற்றோர், அம்மா அப்பாவை கனப்படுத்தாதவனுக்கு ஆயுசு நாள் ரொம்ப இருக்காதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. உங்களுக்கே சாபத்தை வர வச்சுக்கிடாதீங்க. Be a blessing to your family. Take care of your own family, yes. The poor, yes. The ministry, yes. But even your family. Be generous in your family. உங்க குடும்பத்தில் நீங்கள் உதாரத்துவ குணமுள்ளவர்களாக இருங்கள். எங்க ஒய்ஃபுடைய அம்மா அப்பா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை. அவங்களுக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது. வயசானவங்க, எல்டர்லி பீப்புள். பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் மேட் இட் அ பாயிண்ட், எப்பெல்லாம் மலேசியாவுக்கு போகிறோமோ நானும் என் ஒய்ஃபும் எவ்ரி மந்த் இவ்வளோ கொடுக்கணும்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். And when we go once in a year,
அந்த ஒரு வருஷத்துக்கான தொகையை நாங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் உங்களுடைய ஏதாவது செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்க. அப் டு யூ டு யூஸ் திஸ். அண்ட் deep down in their heart they feel so blessed, but they don't want it, but we insist that they have it. சில வீட்டில் லைஃப் பார்ட்னரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அவங்க அம்மா அப்பா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பிரியமானவர்களே, ப்ளீஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ஃபைட் வேண்டாம். குடும்பத்தில் 2 பெற்றோருக்கும் முடிந்த வரைக்கும், உங்களால் இயன்ற வரைக்கும் எல்டர்லி பீப்புளை சந்தோஷமா வைத்திருங்க. வயதானவர்கள் உங்கள் நிமித்தம் வேதனைப்படக்கூடாது. சிலர் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஐ take care of my mom and Jesse is fully supportive of that, and we try to take care of Jesse's mom and dad, and I am fully supportive of that, and my children are very supportive of that. சொல்றது புரியுதா? ஆமென். Take care of your elderly people. ஒருத்தர் சொன்னாரு, இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அதாவது எல்லாமே ஒய்ஃபோட கன்சல்ட் பண்ணி தான் நான் செய்வேன். ஆனா என் ஒய்ஃப் எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கிற விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரிக்ட். கொடுக்காதேன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி 1000 ரூபாய் கொடுத்தா அப்படி இப்படி. இந்த ஒரு காரியத்துல அவன் மனம் திரும்பவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னுடைய மனைவியோட சேர்ந்து தான் எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆனா இந்த விஷயத்துல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்னாரு, வேடிக்கையான ஒரு காரியம். உன்னுடைய வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல, அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நீ உங்கள் அம்மா அப்பா பிளஸ் பண்ணிடு, உன் ஒய்ஃபுக்கு சொல்லாத, அவளுக்கு இஷ்டம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதனால் நான் செஞ்சிடறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. குவைட் இன்ட்ரெஸ்டிங், கிரியேட்டிவ் வே ஆஃப் டூயிங். அதாவது ரகசியமாக பதுக்கியில் ஒரு மாதிரி வீட்டில் போய் சேர்க்கறது அது இல்லை. இது நான் பேசிக்காக ஒரு பெற்றோரை ஆனர் பண்ணணுங்கிற விஷயத்தில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடாது. லைஃப் பார்ட்னர்ஸ் லேர்ன் டு டேக் கேர் ஆஃப் எல்டர்லி பீப்புள். அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் மாமனாரும் மாமியாரும் அம்மா அப்பா தான். புருஷனுக்கும் சரி, ஒய்ஃபுடைய அம்மா அப்பா தான். அதே போல நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க புருஷனுடைய அம்மா அப்பா மம் அண்ட் டேட் தான். அண்ட் லேர்ன் டு டேக் கேர் ஆஃப் தெம். ஆமென். ஜெனராசிட்டி should be practiced in home. உங்க செல்ஃப்ங்கிறத கடந்து வந்துடணும். சொத்து சுதந்திரத்துக்கு சண்டை பிடிப்பாங்க தெரியுமா? ஐயோ, எத்தனை சிப்ளிங் ரைவல்ரி, கோர்ட் கேசஸ். ப்ளீஸ் 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 ஜஸ்ட் லெட் கோ. வாக் தி எக்ஸ்ட்ரா மைல். லெட் காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கொடுக்கிறதுனால உண்டாகிற நன்மைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். 7வதாக, ஆமென். ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தின் பாதையில நடத்தினாலும் ஆரம்ப நாட்கள்ல இப்படிப்பட்டதான ஜெனரஸ் ஹார்ட்டோட இருக்கிறதுனால நான் என்னுடைய யூத் குரூப்ல when I was a youth leader, I would take the youth boys and buy them tea. எனக்கு 300 ரூபா தான் சம்பளம். செவ்வாய்க்கிழமை தோறும் யூத் ஃபெலோஷிப் இருக்கும், சனிக்கிழமை தோறும் யூத் சாட்டர்டே ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். பட் அந்த பிள்ளைகள் ஜெபிக்க வர்றாங்க. எனக்கு சம்பளம் 300 ரூபா தான். டீ 1 ரூபா தான். So I buy them tea. 10 பேர்னா 10 ரூபா. 10 ரூபாங்கிறது ஒரு நாள் சம்பளம் எனக்கு அப்ப. பட் ஓவர் டைம்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கையில் காசு இன்னொரு 200 ரூபா, 500, 300 ரூபாங்கிறத ஒரு 500 ரூபாயை நான் ஏர்ன் பண்ணி மற்ற நாட்கள்லாம் ஓவர் டைம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறதுல அவ்வளோ சந்தோஷம். படிக்கிறவங்க மற்றவங்க, நான் தான் ஒர்க் பண்ணுறேன். அதில் ஒரு 2-3 பேர் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருமே கம்மி சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். This has been something that I have been practicing since I was a believer. 37-38 வருஷமா I've been doing it. And God has blessed me to continue to be a blessing to the people around me, family, poor. ஏழாவது, giving fills me and my life with joy. கொடுத்தல் என்னை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறது. Jesus said it is more blessed to give than to receive. கொடுத்தால் தான் இது தெரியும் உங்களுக்கு. There's tremendous joy in giving.
உலகத்திலேயே பாட்டு பாடிக்கிட்டே கொடுக்கிற ஒரே கூட்டம் கிறிஸ்தவர்கள். கொடுக்கும் பொழுது, பணம் நம்ம விட்டு போகும் பொழுது பாடுற ஒரே கூட்டம் கிறிஸ்தவர்கள் தான். The word miser and the word miserable comes from the same root word. Be generous. Giving people will seldom be mentally ill. கொடுக்கிறவர்களுக்கு மனநோய் வராது என்று யாரோ சொல்ல கேட்டேன். And I was wondering, and probably it's true. Amen. God rewards giving. Bottom line, giving is rewarded by God. True heart oda, true motive oda, நீங்க அந்த ஜெனராசிட்டிங்கிற நேச்சரோட, நீங்க கம்பேஷனோட, நீங்க கேரிங் ஹார்ட்டோட, அன்செல்ஃபிஷா, சுயநலம் இல்லாம உதாரத்துவ குணத்தோடு நீங்க கொடுத்து பாருங்க. You will be blessed by God. You will be blessed by God. Even when you give a glass of cold water, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட கர்த்தர் கணக்கு வைத்து ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை சொந்த மகனை பலிபீடத்துல கொண்டு வந்து ஆஃபர் பண்ணான். கிவிங். இஃப் காட் வாண்ட்ஸ் ஐ வில் கிவ். அரிமத்தே ஊரனாகிய யோசேப்பு ஃபியூச்சருக்காக வைத்திருந்த கல்லறை இயேசுவுக்காக தேவை என்றால் கொடுத்து விட்டான். சொந்த மகன் ஈசாக்கு அப்பா ஆண்டவர் கேட்கிறார் என்றால் கொடுத்து விட்டான் ஆபிரகாம். இதெல்லாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிற காரியங்கள் என்பதை பைபிளில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். And when you do that, God blesses you. மத்தேயு 6ஆம் அதிகாரம், நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ற 3 காரியத்தை நீங்கள் மேத்யூ 6ல பார்ப்பீங்க, மலை பிரசங்கத்தில். When you give, when you fast, when you pray. இதை எப்படி செய்யணும்? இதை பார்க்கிறதற்காக, ஷோவுக்காக செய்யாதீங்க. சின்சியரா செய்யுங்க. உங்களுடைய கிவிங் ஆண்டவர் பார்க்கிறார். அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிறதை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 6. மனுஷர் காண வேண்டும் என்று 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு, அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது, 2வது வசனம், மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது, 3ஆம் வசனம், உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த குடும்பத்தின் விஷயத்தை குறித்து நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. சமீபத்தில் என்னுடைய ஊழியக்கார ஃப்ரெண்டு ஒருத்தருடைய தாயார் பயங்கர சிக்கு, பெரிய போராட்டம். அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அதாவது கியூர் பண்ணிடலாம் என்ற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. இந்த ஒரு தம்பி தான் ஊழியத்தில் இருக்கிற, ஃபேத்தில் இருக்கிறவர். ரொம்ப பெரிய ஒரு ரிசோர்ஸ் கிடையாது, பேலன்ஸ் கிடையாது பேங்க்ல, பயங்கர கஷ்டம். ஆனாலும் அம்மாவுக்காக அவரால் முடிந்த வரைக்கும் செய்தார். ஆனா அவருடைய சகோதரன், அவரும் பிலீவர் தான், அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை ஆடிட் பண்ணுகிற, இன்ஃபேக்ட் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு இந்தியன் எம்பசி இருக்குல்ல, ஒவ்வொரு நாடு, அந்த எல்லா எம்பசியுடைய அக்கௌண்ட்டும் ஆடிட் பண்ணுகிற ஆடிட்டர். 2 ஆடிட்டர் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆடிட்டர் இவர். எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. பற்றாக்குறைக்கு அவருடைய ஒய்ஃப், இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய சகோதரனுடைய ஒய்ஃப் எய்ம்ஸ் டெல்லியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. ஹை இன்கம். நான் கேட்டேன் இந்த சகோதரன்ட்ட, ஊழியர் செய்கிற சகோதரன்ட்ட, உங்கள் அம்மா சிக்கா இருக்கும் பொழுது பயங்கரமாக கஷ்டப்பட்டியே, எனக்கு புரியுது. அந்த டைம்ல நீ கஷ்டப்பட்டு ரொம்ப செஞ்ச, ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டடாக நீ தான்
70-80% செஞ்ச. எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான பாதைகளை கடந்து போனாய். இப்பொழுது உன்னோட சகோதரன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறாருன்னு சொல்கிறேன், அவரும் பிலீவரு, அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு கேட்டேன். என்னை விட 10 மடங்கு வசதியாக இருக்கிறாரு தான், ஆனால் அவர் அம்மாவுடைய அந்த ஹெல்த்துக்காக கொடுத்தது இவ்வளோ ஆச்சுன்னு தெரிஞ்சோம், நான் கஷ்டப்பட்டு கொடுக்குறேன்னு தெரிஞ்சோம், ரீச் அவுட் பண்ணலை. டோட்டலாக 1.5 லட்சம் கொடுத்தாரு அந்த 6 மாசத்துல. அதாவது இருக்கிறவர்கள் எல்லாரும் கொடுக்கறது இல்லை. கிவிங் இஸ் a virtue that you have to develop. Giving is a virtue that you have to develop. And I pray that you develop, because அது தேவனுடைய சாயலாக உங்களை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது, தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிறதற்கு உதவியாக இருக்கிறது, பொருட்கள் மேல உள்ள ஆசையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதற்கு அது உதவியாக இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழி, உங்களை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறதற்கு அது ஒரு வழி. நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாகத்தான் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற பிரின்சிபல் இருக்கிறது. நித்தியத்திலே நீங்கள் விதைக்கிறீர்கள். ஆமென். 7 results of being generous. கொடுத்தலை குறித்து 3 செஷன் டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம். People of God, God is a giver and he wants us to give. ஜோமனோமா தகப்பரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, may we be truly givers, not just givers of money, but givers of, Lord, everything that we have, for you and for your cause and for that which you lead us to give to. Under the generosityங்கிற virtue எங்களுக்குள்ள டெவலப் ஆகிரட்டும். அந்த கஞ்சத்தனம், அந்த பிசினித்தனம், ஆண்டவரே, வாரிருத்தும் விருத்தி அடைவார்கள் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் ஒன்றுமில்லாமல் போகிறவர்கள் உண்டு என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அப்படி இராதபடிக்கு உதார குணமுள்ளவர்களாக, ஜெனரஸ் ஹார்ட்டாக ஆண்டவரே இருக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களோடு நீ பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இதை நாங்கள் ஒரே நாளிலே ஒருவேளை பெரிய பிரேக் த்ரூ வராமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதில் ஆரம்பிக்க, அந்த ஜேர்னி ஆஃப் கிவிங்ல கடந்து வர ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சர்வீஸ், ஆண்டவரே serving people, not just money but our time and our energy and caring for someone who is in need. ஆண்டவரே, கம்பேஷனேட்டா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை அதற்காக பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை மாத்துங்க ஆண்டவரே. கல் நெஞ்சக்காரர்களாக, கடின இருதயம் உள்ளவர்களாக, சுயநலவாதிகளாக, ஆண்டவரே எங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக, நான் என்னுடைய எனது என்ற சுயநலத்திலேயே ஊறி கிடக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. In Jesus' name. Lord, let their eyes be opened, Lord, to see the importance of generosity and the need to be generous, to be a true disciple of Jesus Christ. இயேசுனுடைய உண்மையான சீஷனாக இருக்க ஆண்டவரே உதவி செய்வீராக. சொந்த அம்மா அப்பாவை கூட கவனிக்க ஆண்டவரே மனமில்லாமல், சொந்த சகோதரர்களை ஆண்டவர் ஃபேமிலி மெம்பர்ஸை கேர் பண்ணாமல் குடும்பத்திலேயே சுயநலவாதிகளாக இருக்கிறவர்கள் உண்டு என்று நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு உணர்த்தப்பட்டிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, கூட இருக்கிறவர்கள் நண்பர்கள் ஆண்டவரே ஒரு டீம்ல இருந்தார், ஆண்டவரே மற்றவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுகிற ஒரு பழக்கம், ஆண்டவரே கன்சிடரிங் அதர்ஸ் என்ற ஒரு அடிப்படை காரியத்துல நாங்கள் கடந்து வர எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you that the teaching of giving and finances is coming out so clearly, Lord, with life examples and practical handles and challenges for living, Lord, a generous life as a whole. உம்மை போல நாங்கள் ஒரு மெழுகு போல நாங்கள் உருகி பிறருக்கு வெளிச்சம் தந்து, நாங்கள் ஆண்டவரே ஒரு பூவை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு நற்காந்தம் வீசுகிற ஆண்டவரே, கசகுக்கிற கைக்கும் நறுமணம் கொடுக்கிற ஆண்டவரே, யாரோ என்ன ஹர்ட் பண்ணாங்கிறத நாங்கள் வித்ஹோல்டு பண்ணாம பிளஸ் பண்ண எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. People of God, trust you are blessed. A lot of things came out so spontaneously and a lot of family காரியங்களை குறித்து நான் பேசினேன். உங்கள்
அந்த காரியத்திலே உங்களில் யாராவது குறைப்பட்டிருந்தால் சரிப்படுத்துங்கள் இம்மீடியட்டா. உங்க அம்மா அப்பாவை வேதனைப்படுத்துகிறது போல இருந்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய அம்மா அப்பா என்று வேறு விதமா, உங்க அம்மா அப்பானா ஒரு விதமா, உங்க ஒய்ஃபுடைய அம்மா அப்பானா வேறு விதமா, பெண்களாக இருந்தால் உங்க அம்மா அப்பானா வேறு விதமா, உங்க புருஷனுடைய வழியில் உள்ள அம்மா அப்பானா வேறு விதமா. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், be very generous. That's your character. Amen. Honor Christ. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.